முதலாம் சாமுவேல் First Samuel, மூணாம் அதிகாரம் முதலாம் வசனம். 3rd chapter, 1st verse. சாமுவேல் எனும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்த ஒரு நேரம். That was the days where the word of the Lord was precious. பிரத்யட்சமான தரிசனம் இல்லாத ஒரு காலம். And that was the time there was no open vision. ஆவிக்குரிய வாழ்க்கையில வசனமும் தரிசனமும் மிகவும் முக்கியம். In the spiritual life, the word of the Lord and the vision is very needed. கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் ஒரு விசுவாசி பிழைக்க முடியாது. Without the word of the Lord, a believer cannot prosper. ஒரு ஊழியன் வாழ முடியாது. And a servant of God cannot live. கர்த்தருடைய வார்த்தை தான் அவனுக்கு ஜீவன். And the word of the God is life to him. அவனுக்கு தரிசனம் இல்லாவிட்டால் அவனுடைய பாதை சீர்கெட்டு போகும். And there is no vision in his path and his path will perish. இந்த இரண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாத காரியங்கள். And these two things are very essential for a spiritual life. வார்த்தைகள் இல்லாதவனும் தரிசனம் இல்லாதவனும் நிச்சயமாகவே வாழ்க்கையில் ஊழியத்தில் எந்த பகுதியிலும் ஆன்மீகத்திலே முன்னேற இயலாது. And without the word of the Lord and without the vision, in a spiritual life, a servant of God and believer cannot progress in his life. ஒருவேளை ஊழியம் செய்யலாம், அந்த ஊழியத்தினால எந்த மகிமையும் அமையாது. He may do the ministry, but there will not be any glory in it. நீங்க உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு விஷயம் சிந்தியுங்க. In your personal life, you have to think and see. பிரசங்கத்துல நீங்க கர்த்தருடைய வசனத்தை கேட்கலாம். During preaching time, you can hear the word of the Lord. யாராவது சொல்ல கர்த்தருடைய வசனத்தை கேட்கலாம். And you can hear the word of the Lord when some mentions. பைபிள் படிக்கும் பொழுது ஒரு வசனத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். When we read the Bible, you can hear the word of the Lord. இவைகள் அனைத்தும் வசனத்தின் அமைப்புகள் தான். And these are the some aspects of the word of the Lord. ஆனா அதே நேரத்துல At the same time, இதுக்கு அப்பாற்பட்டு பர்சனலா ஒவ்வொருவரோடும் தேவன் பரத்திலிருந்து பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறது. apart from all these things, to every individual there are some of the words or certain words the Lord spoke from above. அதுதான் தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள தனிப்பட்ட உறவு. That is the personal relationship between you and God. மற்றபடி நீங்க சர்வீஸ்க்கு வரும்போது சர்மனுக்கு வரும்போது உங்களுக்கு தூதுகள் கொடுக்கப்படும். So when you come to the service, while they preaching sermon, the message will be given to you. ஏதாவது பாடல் பாடும் பொழுது ஒரு வசனம் உங்களுக்கு சொல்லப்படும். When you are singing the song, they will say some certain word of God. ஆனா இவைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு கிறிஸ்தவனுடைய சரியான ஒரு தேவனோடு உள்ள ஐக்கியம் என்பது கர்த்தருடைய வார்த்தை தனியாய் அவன் ஆத்துமாவோடு இடைபடுவது. Apart from all these things, a personal fellowship with God is that the Lord is dealing individually with every person. இரண்டாவது, Secondly, பலருடைய தரிசனங்களை நீங்கள் கேட்டிருக்கலாம். you may hear about the vision of many people. அநேகர் நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்லாம் சொல்லியிருப்பாங்க. And many people they used to tell, we have seen certain things. பைபிள்லயும் பல தரிசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. In Bible also there are certain visions were written. அநேக தரிசனங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இனிமேல் நிறைவேற வேண்டிய தரிசனங்களும் இருக்கிறது. There are certain visions were fulfilled and still some are yet to be fulfilled. ஆனால் இதற்கு அப்பாற்பட்டு தேவ தரிசனம் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு தனி வாழ்க்கை இருக்கிறது. Apart from all this, some of the certain visions should be fulfilled in your life. நான் இப்ப கேக்குறேன், இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல முடியுமான்னு பாருங்க. I will ask one question. Can you able to answer the question? பிரசங்கத்தில் அல்ல, Not in preaching, பைபிள் படிக்கும்போது அல்ல, not during reading the word of the Lord. என்னோடு தனியாய் டைரக்டா என்னோடு தேவன் தனியாக பேசி இருக்கிறார். அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்துச்சு இல்ல இருக்கு அப்படினு சொல்றவங்க மட்டும் உங்க கையை வைத்துங்க. Those who are telling that I had experience or having experience that Lord is dealing with me personally while I was praying. தனியா Personally. நீங்க தூங்கும்போதோ while you sleep போய் கொண்டிருக்கும்போதோ or while you are going ஜெபிக்கும்போதோ or while you pray, உங்கள்ட்ட தனியா கர்த்தர் பேசியிருக்காரா? whether the Lord spoke to you personally to you. அதான் முக்கியம். That is important. ஒரு சகோதரி ஊழியத்துக்காக வந்தது. One certain sister came for the ministry. ரொம்ப நாளா அது கல்யாணம் கட்டல. And for a long time she did not marry. அவங்க அப்பா அம்மாவும் ரட்சிக்கப்படாதவங்க. And their parents were not saved.
அவங்க எப்படியாவது அவளுக்கு கல்யாணம் செய்யணும்னு அவங்க ட்ரை பண்றாங்க. Somehow they are making ready to get married அந்த for பிள்ளை வந்து her, ஒத்துக்கொள்ள மாட்டேங்குது. but she was not accepting. நான் ஊழியத்துக்கு போறேன்னு. And she was telling, I want to go to ministry. ஒன்ஸ் வந்து அவ என்னைய பார்த்தா. And she came and meet me once. அப்ப நான் கேட்டேன், I asked her, ஊழியத்துக்கு போகணும்னு இவ்வளவு தைரியமா நிக்கிறியே, கர்த்தர் உன்கிட்ட என்ன வசனம் பேசினாருன்னு. you are standing so firm to go to the ministry, what the Lord spoke to you? எந்த காத்திரை போட்டு போனாலும் தீர்க்கதரிசனம் என்னோட தான் பேசணும். Wherever I go for the tarrying meeting, all the prophecies for me. நான் சொன்னேன், அதெல்லாம் நான் நம்புறதில்ல. I told I will not believe certain things. அது சர்ச்சின் பக்தி விருத்திக்காக எது கொடுக்கப்படும்? தீர்க்கதரிசனம் வரும். So the prophecy will be uttered for the edification of the church. இல்ல ஒவ்வொரு பிரசங்கத்திலயும் எனக்கு தான் பேசின மாதிரியே இருக்கும். And used to tell me that while they preaching, all the preaching is for me. நான் சொன்னேன், அது சரியல்ல. That is also not correct. அது சபையினுடைய பக்தி விருத்திக்காக ஆண்டவர் பேசுவார், தூது வந்துட்டு. And message will be given for the edification of the church. நீ ஊழியத்துல பானபலியாக வார்க்கத்தக்கதாக உன்னைய தெய்வம் கூப்பிட்டாரா? Whether the Lord called you to offer your life as a drink offering. கூப்பிட்டாரா? Did he call you? பர்சனலா ஆஃபர் லெட்டர் இருக்கா? Whether you have a personal offer letter. உனக்குன்னு தேவன் ஏதாவது பேசியிருக்காரா? Whether the Lord spoke to you for you individually. உனக்கு அந்த சத்தம் உன் காதுல கேட்டிருக்கா? Whether you heard the voice of the Lord. அவ சொன்னா, அது அப்படி பேசுவாரா? And she asked me whether he will speak in that way. நான் சொன்னேன், அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. There is an experience like that. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் தானா இந்த ஊழியத்துக்கு ஏற்பட முடியாது. And no one is appointed to the ministry except he called like Aaron. அவளுக்கு அந்த கான்செப்ட் புரியல. And she could not understand the concept. போய்டா. She was gone. அடுத்த வருஷம் ஃபார்ம் எழுதி கொடுத்துட்டா மெட்ராஸ்ல. And after 1 year she have written form the Madras convention. பாஸ்டர் வெஸ்லி இன்டர்வியூ எடுக்கறார். And Pastor Wesley was interviewing her. கர்த்தர் உன்கிட்ட என்ன பேசினார்? And he asked what Lord spoke to you. என்கிட்ட சொன்ன இதே கதையை தான் அவளுக்கு இருக்கிறதானே சொல்லுவா. பிரசங்கத்துல தீர்க்கதரிசனத்துல என்கிட்ட பேசினார். And what she told to me. ஒன்னிடத்துல என்ன பேசினார்? And he asked to stopped and asked what Lord spoke to you. ஒன்னிடத்துல என்ன பேசினார்? What did he spoke to you? ரைட், ஓகே, வெளிய போ, அடுத்த ஆள் உள்ள வா. And he told her to get out. ஒரு ஊழியத்துக்கு வர்ற ஆளுக்கு தனியா தேவன் பர்சனல் கான்டாக்ட் இல்லன்னா சாகர வரைக்கும் அவன் எப்படி ஊழியம் செய்வான்? The servant of God, if they are not having the personal contact, how they can do the ministry till the end? அமைதியா போய் கல்யாணம் கட்டி செட்டில் ஆயிட்டா. And she got settled by marrying. எதுக்கு இத சொல்றேன்? Why I am telling this? கர்த்தருடைய வசனம் உனக்கு தேவை. Word of the Lord is needed for you. தரிசனம் தேவை. And the vision is needed for you. நீங்க வந்த பிறகு இந்த ரெண்டுக்காக தான் இப்ப சொல்றாரு. So after coming here, the Lord told to tell these two things to you. நம்முடைய லைஃப்ல அந்த பிராக்டீஸ் இல்லன்னா நமக்கு தேவனுக்கு எங்கேயோ ஒரு உறவுல ஒரு கனெக்ஷன் துண்டிக்கப்பட்டிருக்கு. If you are not having practice in our life, there is a relationship is disconnected somewhere. உனக்குள்ள இரத்த ஓட்டம் எங்கேயோ நின்றுக்குன்னு அர்த்தம். Somewhere the blood was stopped somewhere. இயேசுவின் இரத்தத்துல உள்ள தொடர்பு உனக்கு இல்ல, அந்த ஜீவன்ல தொடர்பு உனக்கு இல்ல. There is no relationship with the blood of Jesus and there is no relationship with the life of Jesus. உன் காலுக்கு உள்ளதான இரத்த ஓட்டம் நின்னுருச்சுனா உன் கால் என்ன செய்யாது? செயல்படாது. So if the blood circulation of the legs are not proper and it will not activate. உன் கைக்கு உள்ள இரத்த ஓட்டம் நின்னுருச்சுனா கையே செயல்படாது. The blood circulation in your hands will stop and your hands will not activate. தரிசனம் இல்லாத ஒரு ஊழியனும் தரிசனம் இல்லாத ஒரு விசுவாசியும் அவர்கள் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்தவர்கள். And servant of God and believers without vision, they are not having or have the relationship with God was disconnected. அதே நேரத்துல தரிசனம் சொல்லிட்டு பாம்பை பார்த்தேன், எருமை மாடை பார்த்தேன், என்னை நாய் விரட்டிச்சு, பூனை கடிச்சிருச்சு, இதெல்லாம் தரிசனங்கள் தான். இவைகள் எல்லாம் உங்களுடைய தோல்வியினுடைய சின்னங்கள். So some of the people they used to tell some visions. I have seen the cows and that cat was biting me, and these are the things that make the symbol for your failure. ஆனா அதே நேரத்துல at the same time வாழ்க்கையவே தரிசனத்துல பார்க்கறவங்க இருக்காங்க. Some are able to see their life in vision. பரலோகத்தை மகிமையை பார்க்கறவங்க நம்முடைய மத்தியில இருக்காங்க. So some of the people are found in our midst who see the glory of heaven. ஒருவேளை உங்களுக்கு இருந்து நீங்கள் அந்த தெய்வீக தன்மையை இழந்திருக்கலாம். So you might have such experience, but you lose such experiences. ஏன் இப்போ உங்களை வனாந்தரத்துல நயங்காட்டி அழைச்சி பேசி கொண்டு வந்தறியா இப்ப பேச மாட்டேங்கிறாரு? The Lord have comfortably called you for the wilderness. Why he is not speaking to you now? கண்ண மூடினா தரிசனம் பாத்தீங்களா? இப்போ ஏன் கண்ண மூடினா உங்களுக்கு கிடைக்கல? When you close your eyes you are able to see the vision. Now when you close your eyes you are not able to see. Why? தேவன் தூரம் போய்ட்டாரா இல்ல நீ தூரம் போய் விட்டாயா? Whether the Lord have gone far away or you have gone far away. அவர் பேசிட்டே தான் இருக்கிறார். He is keeping on speaking. அவர் சத்தம் பூமியில தொனித்து கொண்டே இருக்கிறாரு. And his voice is heard in the earth. உனக்கு தான் கேட்கல. You are not able to hear. அப்ப உனக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த தொடர்புல துண்டிப்பு உண்டாகி விட்டது. So the connection between you and the Lord was disconnected. அதுக்கு காரணம் என்ன? What is the reason?
ஒன்று, அவர்கள் பேலியாளின் மக்களாய் போனார்கள். One is they have become the people of Belial. இரண்டாவது, அவர்கள் பேலியாளின் மக்கள் என்று சொன்னால் கர்த்தரை அறியாதவர்கள்னு அர்த்தம். So when we tell about the people of Belial, they do not know God. இரண்டாவது, அவர்கள் பாவத்திலே ஊறி போனார்கள். And these people were sank in the sin. மூன்றாவது, அவர்கள் துணிகரமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார்கள். Thirdly, they are doing the ministry presumptuously. இந்த மூணுமே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கேட்க விடாது. So these things will not allow us to hear the word of the Lord. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? 1 சாமுவேல் 3:10. அப்பொழுது கர்த்தர் வந்து 1 சாமுவேல் 2:12. 1 Samuel chapter 2 verse 12. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அதான் பிரச்சனை. This is the problem. பரிசுத்தரை அறிகிறதே அறிவு. And knowing the holy word God is God. அதுக்கு சரியான அர்த்தம் என்ன? What is the proper meaning? பிரதிஷ்டை இல்லைன்னு அர்த்தம். There is no consecration. பிரதிஷ்டை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் பேச மாட்டார். If we do not have consecration, the Lord will not speak to us. தேவனுடைய தரிசனம் கிடைக்காது. We will not receive the vision of the Lord. இரண்டாவது, Secondly, 1 சாமுவேல் 2:17. 1 Samuel chapter 2 verse 17. ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதா இருந்தது. இங்கே அவங்க பாவிகளாக மாறி போனார்கள். Here they become the sinners. மூன்றாவது, Thirdly, இவங்க மற்றவங்க பாவம் செய்ய காரணமா மாறிவிட்டார்கள். and they became the reason for others to commit sin. 24ஆம் வசனம். 24. என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறீர்களே. ஒரு விசுவாசி, ஒரு மூத்த விசுவாசி ஒரு தவறு செஞ்சான்னா அதை பார்க்கும்போது மற்றவங்க அதை செய்யறதுக்கு என்ன செய்வாங்க? துணிகரம் கொண்டுருவாங்க. If the elder believer is committing sin while the other believer is looking at, and they will also get the presumptions to do the sin. ஒரு பழைய விசுவாசி தவறா நடந்தா அதை பார்க்கிற இளைய தலைமுறை அதை தான் ஃபாலோ பண்ணும். So if the old believer is committing the sin, the coming generation also look at and they also will do certain sin. மூன்று காரியங்கள். Three things. இந்த மூன்று தான் தரிசனத்தையும் வசனத்தையும் நமக்கு கிடைக்காம தடுக்கிற சக்திகள். These three things are the power which is not allowing us to hear the voice of the Lord and not allow us to see the vision. பேலியாளின் மக்கள்ங்கிறது அது ஒரு சப்ஜெக்ட். So when we see the people of Belial, it is a subject. அது நேரம் கிடைக்கும் போது பார்க்கலாம். அவங்களுக்கு லைஃப் ஸ்டைலே வேற. So when we get time, we can see their lifestyle is different. அவங்களுக்கு தேவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. There is no relationship with God. கர்த்தரை அறியாதவர்கள். They are the people, they knew not God. அவங்களுக்கு எந்த பிரதிஷ்டையும் கிடையாது. They don't have any consecration. பிரமாணம் கிடையாது. They don't have any law. பிரதிஷ்டை கிடையாது. No consecration. இரண்டாவது, பாவம் பெருகிக்கிட்டே இருக்கும். Secondly, the sin will be increasing in them. மூணாவது, இவங்க மத்தவங்களுக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிளா மாறிடுவாங்க. And thirdly, they become a worst example or bad example for others. நீங்க மத்தவங்களுக்கு அப்படி இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து மத்தவன் எடறம்போது அவன் எடறதுக்கெல்லாம் சேர்த்து உனக்கு தான் தண்டனை. When you are like that and when they stumble, the punishment is for you. சரி, இதுக்கு மத்தியில ஒருத்தனுக்கு வார்த்தை கிடைக்குது, ஒருத்தனுக்கு தரிசனம் கிடைக்குது. In midst of this, one person is receiving the vision and another is receiving the voice of the Lord. யாரவன்? Who is that? யாரவன்? சாமுவேல். Samuel. அதே வீடு, அதே வீட்ல தான் இருக்கிறான். At the same house. சேம் ஹவுஸ்ல இருந்துகிட்டு இருக்கிறான். அவனுக்கு தரிசனமும் கிடைக்குது, வசனமும் கிடைக்குது. He was living in the same house. He is receiving the voice of the Lord and vision. அதுக்கு மூணு காரணம். The three reasons for it. ஒன்று, அவனுடைய ஊழியம். One is his ministry. இரண்டாவது, அவனுடைய பிரதிஷ்டை. Secondly, his consecration. மூன்றாவது, அவனுடைய வேறுபாட்டின் ஜீவியம். And third is the life of separation. இதுதான் அவனுடைய மேன்மை. And this is the greatness in him. அவனுக்கு உள்ள அந்த ஊழியம் என்ன? What was the ministry in him? அவன் கர்த்தருக்கு பணிவிடை செய்தான். And he was serving the Lord. அவனுடைய பிரதிஷ்டை என்ன? What was his consecration? ஜீவனோடு இருக்கிற நாளெல்லாம் அவன் தலையில என்ன செய்யாது? சவரன் கத்தி படாது. And razor will not fall upon his head till he was liveth. மூன்றாவது என்ன? Thirdly, அவன் அதே வீட்டில தான் இருப்பான். ஓப்னியும் பினகாசும் பயங்கர பாவிகள். ஆனா அந்த வீட்டில இருந்தாலும் இவன் வேறுபட்டு ஜீவிப்பான். and Ophni and Phinehas was the same, were living in the same house. They are the great sinner, but still he used to live in that house. அவனுடைய சீனியர் தான் ரெண்டு பேருமே, இவங்க ரெண்டு பேரும். And both are seniors. ஓப்னியும் பினகாசும் சாமுவேலுக்கு யாரு?
சீனியர். And Hophni and Phinehas was the senior to Samuel. அவன் அதை பார்த்தான், அதன்படி நடக்கல. So he was looking unto them, but he was not walking accordingly. பாவத்தை பத்தி கேள்விப்பட்டான், அதன்படி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை. He heard about the sin, but he is not accepting about it. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You have to understand one. அதே வீட்ல இருக்கிறான், கர்த்தர் கூப்பிடுறாரு, சாமுவேலே சாமுவேலே. He was living in the same house, the Lord is calling him Samuel, Samuel. கர்த்தர் கூப்பிடுறாரா உங்களை? God is calling you? நைட்ல தூங்கும்போது உன்னை எழுப்புறாரா? When you are sleeping, whether the Lord is waking you? தேவ சத்தம் உனக்கு கேக்குதா? Are you able to hear the voice of the Lord? எல்லாம் பேசி முடிச்ச பிறகு பைபிள் சொல்லுகிறது இந்த தரிசனத்தை அப்படினு சொல்லுகிறது. After speaking all these things, the Bible says this vision. கர்த்தர் அவன்கிட்ட பேசி முடிச்ச பிறகு After the Lord spoke to him, பைபிள் சொல்லுகிறது, Bible says 1 சாமுவேல் 3:15. 1 Samuel 3:15. சாமுவேல் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். அப்ப அவனுக்கு தரிசனம் கிடைச்சிருச்சு. And he received the vision. அவனுக்கு இன்னொரு பேர் இருந்தது, ஞானதிருஷ்டிக்காரன். Another name for him is he is the one, he is a wise one. நாளைக்கு ஒருத்தன் வர்றான்னா இன்னைக்கு பேசுவார் ஆண்டவர். And if the person is coming the next day, he used to speak to him before. நாளைக்கு ஒருத்தன் வர்றான்னா கர்த்தர் இன்னைக்கு பேசுவார். And if the person is coming tomorrow, the Lord will speak to him today. இதே வேலூர்ல ஒருத்தர் ஊழியம் செஞ்சார். So the same servant of God was doing ministry at Velur. அவர் இந்த சபையில வரும்போது நான் கிட்ட நின்னேன். So when he was coming to this church, I was standing near him. அவர் அப்பதான் விசுவாசியா உள்ள வராரு. As a believer, he was coming to the church. நான் அந்த ஸ்பாட்ல நிக்கிறேன். I was standing in that spot. நான் விசுவாசியா அங்க நிக்கிறேன். As a believer, I was also standing there. அவர் உள்ள வந்த உடனே எங்க ஊழியக்காரர் கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். After he entered inside, the servant of God spoke a word to him. அதனால நீங்க ஆளை சொன்னால நீங்க கண்டுபிடிச்சுவீங்க. If I tell the person name and you will identify him. இங்க வேலூர்ல ஊழியம் செஞ்சவர் தான். The one who served God at Velur. அப்போ அவர் உள்ள வர்றாரு சர்ச்சுக்குள்ள. And he entered into the church. உங்க பேர் என்ன அப்படிங்கறாரு. And he asked, what was your name? எங்க ஊழியக்காரர். A servant of God. எங்களுடைய அப்போது இருந்த பிரதர் ராபர்ட்சன் கேக்குறாரு. And brother Robertson is our servant. உங்க பேர் என்ன? What was your name? உடனே அவர் பேர் சொன்னார். And he mentioned his name. உடனே என்னைய கூப்பிட்டு அந்த சிஸ்டர்ஸ் பிரேயர் நடந்துட்டு இருக்கு, அந்த சிஸ்டர் ஒரு விசுவாசியை கூட்டி வா அப்படினாரு. And he told the sisters prayer is conducted there, you just call the believer from there. நான் போய் கூட்டி வந்தேன். I called her. இவர் நிக்கிறாரு, நான் நிக்கிறேன், பிரதர் ராபர்ட்சன் நிக்கிறாரு, அந்த சகோதரி ஜெபத்துல இருந்து எந்திரிச்சு வந்து நின்னுச்சு. I was standing, the brother was standing, and brother Robertson was standing, and the sister also came from prayer standing along with us. இன்னைக்கு ஒருத்தர் வருவார்னு கர்த்தர் உங்ககிட்ட சொன்னாருன்னு சொன்னீங்களா, அந்த பேர் சொல்லுங்க. And he asked that you told that certain person will come today, will you tell the name? டக்குன்னு பேர் சொல்லிட்டேன். அந்த சகோதரி சொல்லுச்சு, ஒரு பேர் சொல்லுச்சு. And she told the name immediately. அந்த பேர் தான் யாரு? இந்த ஆள். And that person was that person. அவர் ரட்சிக்கப்பட்டாரு, ஊழியத்துக்கு வந்தாரு, வேலூர்ல இருந்தார், இருக்கிறார், இருப்பார். He was saved and came to the ministry. He was alive and he will be there. And the Lord will speak very clearly to us. எப்படி அதுக்கு மூணு காரணம். Three reasons for it. பிரதிஷ்டை உள்ளவன்ட்ட பேசிக்கிட்டே இருப்பார். Those who are consecrated, the Lord will speak to them. ஏன்னா அவருக்கு தேவை. Because he want to God. அவனை வச்சு தான் ஏதாவது சபையில செய்ய முடியும், தேசத்துல செய்ய முடியும். Only through him the Lord is able to do in the church and in the nation. எவனையும் எவளையும் வைத்து கர்த்தர் எதையும் செய்ய இயலாது. Once who lost the consecration, he cannot do anything with him. அவர் இந்த தேசத்திலேயும் இல்லாவிட்டால் இந்த சபையிலேயும் இல்லாவிட்டால் உனக்குள்ளேயும் ஏதாவது ஒன்று செய்ய விரும்பினால் அதுக்கு அவருக்கு ஃபர்ஸ்ட் உள்ள வர்றதுக்கு ஒரு பேஸ் வேணும். என்னது? உன்னுடைய பிரதிஷ்டை. If the Lord desire to do certain things in the nation or the church, the Lord needs certain people, those who are under consecration. ஏலியும் அவனுடைய பிள்ளைகள் அதை இழந்து போனார்கள், அதனால தான் அவங்களோட கர்த்தர் பேச முடியல. Eli and the children lost it, so the Lord was not able to speak to him. அவங்க ரெண்டு பிள்ளைகளும் சீனியர். Both the children were senior. ஏலி வந்து சூப்பர் சீனியர். And Eli was super senior. பட் அவங்க மூணு பேருக்கு இந்த வார்த்தைகள் கிடைக்கல, தரிசனங்கள் கிடைக்கல. There were three people, they are not able to hear the word of the Lord and the vision. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் once upon a time அவங்களுக்கு இருந்தது. And once upon a time they had an experience. பட் இப்போ அது இல்ல. But now it was not for them. இப்போ ஏலி வந்து சாமுவேல்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கறான், உனக்கு என்ன கிடைச்சது, என்ன பேசினாரு, ஒண்ணும் மறைக்காம எனக்கு சொல்லுன்னு அவனை மிரட்டி கேக்குறான். And Eli was asking Samuel that what Lord spoke to you, and he was asking to him. ஒருவேளை உங்களுக்கு பழைய அனுபவங்கள்ல இருந்திருக்கலாம் பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க அதை இழந்து இருந்தீங்கன்னா உங்களுடைய பிரதிஷ்டை இழந்திருக்கீங்கன்றா அதனுடைய முதல் குற்றம். Sometimes you may have such experiences. The first guilt is upon you is that you lost your consecration. இரண்டாவது அவன் பணிவிடை செய்தான். Secondly, he was serving. பணிவிடை என்பது
அது ஊழியத்தை காண்பிக்கிறது. So when we serve, that is showing the ministry. இயேசு நான் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருந்தேன் என்று சொன்னார். And Jesus told that I was a servant unto you. யோவான் ஸ்நானகன் பணிவிடை ஓட்டத்தை ஓடி முடித்தான் என்று சொல்லி இருக்கிறது. And it was mentioned about John the Baptist, and he was running his race as a அது servant. அவனுடைய ஊழியத்தை காண்பிக்கிறது. So this shows their ministry. தனக்காக எதையாவது ஒரு ஊழியம் செய்கிறவன் தான் கர்த்தர் ஏதாவது வெளிப்படுத்த முடியும். அவன்கிட்ட பேசினாதான் அவருக்கு ஏதாவது பிரயோஜனம் காரியம் ஆகும். So only a certain person is doing the ministry to the Lord is able to do certain things through them, and the Lord can fulfill some work through them. சர்வீஸ் மைண்ட்ல இருக்கிறவன் ஊழிய மைண்ட்ல இருக்கிறவன்ட்ட போய் நீ ஊழியம் செய்ய நீ இங்க அங்க போன்னு சொன்னாதான் அவன் என்ன செய்வான். மத்தவனை போய் சொன்னா அவன் எப்படி வருவான்? So those who are having the mind of doing the service, only they can do the ministry, and not other people they cannot do it. சுவிசேஷகனாகிய பிலிப்பு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறான். அவனை போய் தூதன் சொல்றான் நீ வா வெளியே வா வனாந்தர மார்க்கமா போன்னு. அவன் உடனே கிளம்பி வர்றான். ஏன்னா அவன் யாரு? ஊழியத்தின் ஆவி உள்ளவன். And then when the angel of the Lord is calling this Philip the evangelist, and he is having this ministering spirit, so when he called to do the ministry at wilderness, he was able to come forward immediately. ஆரம்ப காலங்களில் நீங்கள் வேறுபாட்டின் ஜீவியம் செய்யும் பொழுது தரிசனமும் தேவனுடைய வார்த்தையும் உங்களுக்கு சுலபமாக கிடைத்தது. In the beginning of the days when you started to do the ministry, you are able to receive the word of the Lord and vision very easily. இப்போ நீங்க எல்லாரோட மிங்கிள் ஆகுறீங்க. Now you are mingled with all. உங்களுடைய வேறுபாட்டின் ஜீவியம் நஷ்டப்படுகிறது. Your consecration life is getting loose. உங்களுக்கு நல்ல விசுவாசி கெட்ட விசுவாசி நல்ல ஊழியக்காரன் தெய்வீகம்ங்கறத உங்களால இன்னும் இனம் காண முடியவில்லை. Still you are not able to identify a good believer and bad believer and how the people are under you. நீங்க வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்கிறீங்க. And you think all the things are milk unto you. சாலமோன் இடத்துல ஒருத்தன் வந்து சொன்னானா. So when people came to Solomon and told, நீங்க பெரிய ஞானி தானே. and you are a great wise man. நான் ஒரு பூங்கொத்தை கொண்டு வர்றேன். I will bring a goblet unto you. நீங்க அத பார்த்துட்டு ஒரிஜினல் நீங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம். And he told him you have to identify whether which is original or not. ஓகே கொண்டு வந்தான். And he told to bring it. அவன் அப்படி ஒரு பூங்கொத்தை கொண்டு வந்தான். எல்லாமே எப்படி தான் இருக்கு? தத்ரூபமா இருக்கு. தொடக்கூடாது. So when he brought this bouquet, everything seemed to be very real. எல்லாரும் பார்க்கறாங்க எப்படி ராஜா சொல்ல போறாரு மாட்டிட்டாரு ஞானி இன்னைக்கு அஞ்ஞானியா மாற போறான்னு நினைச்சிட்டு இருந்தான். So all are thinking that he have caught up and he is going to become an unwise man. அவன் சொன்னா அந்த கார்டன் ஜன்னலை திறந்து விடு அப்படினா. And he told to open the windows near the garden. சர்ரன்னு ஒரு தேனி வந்துச்சு. A honeybee was coming inside. அது ஒரிஜினல் பூல வந்து உட்கார்ந்திருச்சு. It was sitting in the original flower. ஓகே அதான் சொன்னான். And he told that was the original. அவன் பெரிய ஞானி அவன். He was a great wise man. நமக்கு வேறுபாட்டின் ஜீவியம் தேவை. So we need a life of separation. இல்லனா கர்த்தர் பேச மாட்டாரு. Else the Lord will not speak to us. பாவத்தோடு ஒத்து போயிட்டேனா உன்கிட்ட எப்படி பேச முடியும்? So if you go along with the sin, the Lord cannot speak with you. விபச்சாரக்காரனோடு உனக்கு பங்கு இருந்தா எப்படி கர்த்தர் பேச முடியும்? If you have part with adulterer, how the Lord can speak to you? போனால் எப்படி கர்த்தர் உன்கிட்ட பேச முடியும்? If you are going to the house every day, how the Lord can speak to you? உபதேசத்தை தப்பா போதிக்கிறவன்ட்ட நீ ஐக்கியமா இருந்தா எப்படி பேச முடியும்? If you have fellowship with the one who is giving false doctrine, how the Lord can speak to you? தெய்வீகமற்ற கூட்டத்தோடு நீ இணைந்தால் உனக்கு என்ன நடக்கும்? If you join with the group of the people those who are undone, how the Lord can speak to you? நீங்க வந்த பிறகு கர்த்தர் என்கிட்ட சொன்னது தான் இப்போ உங்க மத்தியில பதிவு செய்கிறேன். I am just recording in your heart where the Lord has spoken to me after I am coming here. கர்த்தருடைய சத்தம் அபூர்வமா இருக்கிறது. For many people the voice of the Lord is so strange for them. பிரத்யட்சமான தரிசனம் இல்ல. There is no open vision for them. நான் என்ன சொல்றேன்? What I am telling, டெய்லி உனக்கு ஒரு பாஸ்டர் ஜோயல் சொல்வார் நீ எழும்பும்போது ஒரு வார்த்தையோடு எழும்பும்பாரு. So Pastor Joel used to tell when you rise up you have to rise up with the word. எழும்பும்போது ஸ்தோத்திரம் பண்ணி எழும்புவீங்க அல்லேலூயா சொல்லி எழும்புவீங்க இயேசுவேன்னு சொல்லுவீங்க தட்டப்புட்டான்னு எழும்புவீங்கன்னு வெச்சுக்கோங்க. ஆனா அவர் சொல்றார் எழும்பும்போதே உனக்கு ஒரு வசனம் கிடைக்கணும். When you rise up you may shout hallelujah, you can praise God and you can wake up, but when you wake up you have to come with the word of God. மன்னா That is manna for you. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தை. Every day you must receive a word. கண்ணை மூடலாமா? Let us all close our eyes. எனக்கு இந்த சபையில இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கணும். எல்லாருக்கும் பிரத்யட்சமான தரிசனம் வேணும். For me in this church those who are gathered here, everyone must receive the voice of the Lord and they should receive vision. அப்படி ஒரு லைஃப் இருக்கு. There is a life like that. அது ஏன் பண்ற? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. அந்த வார்த்தை உனக்கு தேடி வரும். That word will seek after you. நீ நொறுங்கி போய் கிடப்ப. You will be broken. பட்டுன்னு ஒரு வார்த்தை வரும். The word will come unto you. அவ்வளவுதான் பட்டு நீ ஒன்னு சேர்ந்துருவ. And you will join united. செத்துருவ. And you will die. ஒரு வார்த்தை வரும். But the word will come to you. எழும்பிடுவ. And you will rise up. அதான் வார்த்தையினுடைய வல்லமை. That is the power in the word. ஒண்ணுமே தெரியாத சாமுவேலை கூப்பிடுறாரு. இவன் ஏலிட்ட ஓடுறான்.
And the Samuel could not know anything. The Lord is calling him Samuel and he was going to Eli. மூணாவது ட்ரிப்புக்கு தான் ஏலியில மண்டையில உரைச்சது. ஓய் இது என்னதோ வித்தியாசமான மாதிரி இருக்கு, ஏதோ கர்த்தர் தான் பேசுறாரு போல் இருக்கு. அப்ப புரிஞ்சுக்கிட்டான், நம்மகிட்ட பேசுறதுக்கு நமக்கு என்ன இல்ல, தெய்வீகம் இல்ல. When the Samuel was calling him third time, he was able to understand the Lord is calling him, and he understood that there is no divinity found in him. உங்க அம்மாட்ட கர்த்தர் பேசுறாரா? Whether the Lord is speaking to your mother, உங்க அப்பாட்ட கர்த்தர் பேசுறாரா? whether he is speaking to your father, உங்க புருஷன்ட்ட கர்த்தர் பேசுறாரா? whether the Lord is speaking to your உங்க husband, மனைவிட்ட கர்த்தர் பேசுறாரா? did the Lord is speaking to your wife, உன் பிள்ளைகள்ட்ட நீ தான் பேசுற, கர்த்தர் பேசுறாரா? you are speaking to your children, did the Lord is speaking to your children. கொஞ்ச நேரம் கண்களை மூடி முழங்கால் படிங்க. For few minutes let us all close our eyes and be இந்த on knees. கூட்டத்துல நமக்கு ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போராடலாம். In this meeting we are going to strive hard for two experiences. ஆண்டவரே நீங்க பேசுவீங்கன்னு சொல்றாங்க, நீங்க பேசுகிற தெய்வம்னு சொல்றாங்க, அந்த சத்தத்தை நான் கேட்கணும், என் சொந்த காதுகள் கேட்கணும். அப்ப நான் எக்கால சத்தம் உனக்கு கேட்கும். They are telling that Lord will speak to us. I want to hear your voice through my ears, and when I hear like that I can hear the trumpet sound. எக்காலம் ஊதிர்ச்சி வாங்கன்னு யாரும் கூப்பிட போறது இல்ல. So when the trumpet sound, they don't give to stay here. எக்காலம் தொனிக்கும், நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். The trumpet shall sound and we all will be transformed. ஒருவேளை அந்த பிராக்டீஸ் நீங்க இழந்திருந்தா இன்னைக்கு முழங்கால போட்டு அழுது மல்லு கட்டி, ஆண்டவரே மறுபடியும் என்னோடு பேசும் ஆண்டவரேன்னு கேளுங்க. You might have lost such experiences in your life. Let us all cry and shout and ask, Lord, give me the experiences to me. மறுபடியும் நான் சிங்காசனத்தை பார்க்க வாஞ்சிக்கிறேன். I desire to see the throne once again. உம் சித்தத்தை விளங்கிக் கொள்ள வாஞ்சிக்கிறேன். I want to understand your will. என்னை குறித்து உம்முடைய திட்டத்தை நான் புரிந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். I desire to understand the plan concerning me. நான் அந்த சீயோனை பார்க்க ஆசைப்படுகிறேன். I desire to see Zion. அந்த மகிமையடைந்த புதிய எருசலேமை காண வாஞ்சிக்கிறேன். I desire to see the glorious New Jerusalem. எத்தனை பேருக்கு அப்படி ஆசைகள் வருகிறது? How many are able to receive such desire? உனக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் இன்றைக்கு தரட்டும். Today let the Lord give you a vision. ராஜாவை உன் கண்கள் மகிமை பொருந்தினவராய் பார்க்கட்டும். Let your eyes see the glorious king. உன் கண்கள் தூரத்தில் உள்ள தேசத்தை பார்க்கட்டும். Let your eyes see the city that is far. அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்களே அந்த தெய்வீக தரிசனத்தை காணட்டும். Not your strange eyes, let your own eyes see the divine vision. இன்னைக்கு ரெண்டு நோக்கம். There will be two purpose. எனக்கு இந்த கூட்டத்துல நிக்கிற ஊழியக்காரங்க, விசுவாசி, வாலிபன், வந்திருக்கிற புதிய பழைய எல்லாருக்கும் கர்த்தர் தனித்தனியாய் பேசணும். The Lord want to deal or have to speak personally to all the servants of God and new souls and believers and youngsters, those who have come to this meeting. உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு மேப் போல தரிசனம் உனக்கு கிடைக்கணும். Every step you take in your life, let it be received like a map. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. And he is not a man to lie. தரிசனம் இல்லாத இடங்களில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். Where there is no vision, the people shall perish. ஒரு தரிசனம் தான் சவுலை பவுலாய் மாற்றினது. A single vision made a Saul into Paul. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள் பிரியமானவர்களே? How many are able to believe this? உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்? How many want to gain this experience? ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நான் டெய்லி கேட்கணும். I want to hear the word every day. டெய்லி உம்முடைய தரிசனத்தை நான் பார்க்கணும். I want to see your vision every day. வாயை திறந்து கொஞ்ச நேரம் கேட்போம். Let us all open our mouth and ask for a few minutes. ஒரு அபிஷேகத்தோடு இந்த ரெண்டு அனுபவம் நமக்குள்ள இறங்கி வரட்டும். Let the experience of I believe anointing let it come inside us. இழந்திருந்தால் அதை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். Let us all renew it now. இழந்திருந்தால் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். If you have lost it, let us all renew it. இல்லை என்றால் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். If it is not inside us, let us all ask and receive. கர்த்தர் உனக்கு தரிசனமாவார். The Lord will be unto vision to you. மகிமையுள்ளவர் தரிசனமாவார். The Lord who is glorious will be vision unto you. வல்லமையுள்ளவர் தரிசனமாவார். The Lord who is powerful will come unto your vision. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, 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 amen. Amen. உங்களை எத்தனை பேர் இந்த லைஃபை வாஞ்சிக்கிறீங்க? How many desire such life? டெய்லி உம்முடைய சத்தத்தை கேட்கணும் சுவாமி. I want to hear your voice every day. இந்த உலகத்தில் என்னுடைய ஓட்டம் முடிகிற வரை Till I have to run the race, finish my race. ஒரு நாளில் ஒரு விசையாவது நீர் என்னோடு பேசிரணும். At least once or one day you must speak to me. ஒரு விசையாவது நான் உம்முடைய தரிசனத்தை பார்த்தறணும். At least once I have to see your vision. யோபு சொன்னா
யோபுவுடைய நண்பர்கள் சொன்னாங்க, And Job and his friends was telling, அவருடைய தரிசனம் எனக்கு கிடைக்கிறதில்லை என்று நீர் புலம்புகிறீர். and you lament that I was not able to see the vision of the Lord. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல அவன் தள்ளப்பட்டான். So he was under such experience. அவனுக்கு தரிசனம் கிடைக்கல. He could not get vision. ஆனா மறுபடி தரிசனம் கிடைத்தது. Again he received the vision. இதுவரை என் காதினால் கேட்டேன், இப்பொழுதோ என் கண்களால் உம்மை காண்கிறேன் சொன்னான். Till now I am looking at my ears, but now I am able to see you. எனக்கு ஒரு ஆசை, I have a desire. நம்ம எல்லாரும் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல வரணும். We all must come into such experience. வாலிபர்கள் தரிசனங்கள் காண்பார்கள். And the young persons will see vision. ஊழியர்கள் தீர்க்க தரிசனம் And சொல்லுவார்கள். the servant of God will utter prophecy. அப்ப அபிஷேகத்துக்குள்ள தான் இது மறைஞ்சிருக்கு. So it is hidden inside anointing. ஆமென். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் தேவை? How many want such experience? உன் கண்ணீருக்கு கர்த்தர் இன்னைக்கு பதில் கொடுக்கணும். The Lord have to give answer for your tears. அந்த gift உனக்கு இன்னைக்கு கிடைக்கணும். You must receive that gift. விடாதீங்க. Do not leave him. ஆண்டவரே உம் சத்தம் எனக்கு கேட்கணும். Lord, I want to hear your voice. உம்முடைய மகிமையை நான் காணணும். I want to see your glory. Hallelujah, hallelujah. Oh Rabonia Rakesh, Sahania. Oh Tudabaka, 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 Tuda. Nibo, 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 Nabaka, Tuda. Amen. யோசேப்புக்கு ஒரு தரிசனம். And Joseph had a vision. அது என்ன தரிசனம்? What was that vision? எல்லாம் அவனுக்கு முன்பாக விழுந்து வணங்கினது. So everyone is bowing before him and was, அதான் அவனுடைய லைஃப். that is his life. அது அவனுக்கு நிறைவேறினது. So that fulfilled in his life. கர்த்தர் உனக்கு காட்டினதை நிறைவேற்ற வல்லவர். And what the Lord have shown you, he is well able உன்னோடு to make it பேசினதை அவர் fulfill. நிறைவேற்ற வல்லவர். And what the Lord has spoken unto you, he is able to இன்னைக்கு உன்னுடைய speak. தரிசன வரத்தை புதுப்பிக்க போகிறார். We are going to renew your vision of. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many are able to believe it? ஆமென். இனிமேல் நீ தேவனுடைய சத்தத்தை கேட்பாய். Hereafter you can able to hear the voice உன் of the Lord. செவிகளை திறக்க போகிறார். The Lord is going to open your ears. கண்களை திறக்க போகிறார். The Lord is going to open your eyes. If the experience is true in your life, the Lord have to deal with you personally. ஒருவேளை நீங்க வியாதியா இருக்கலாம். Sometime it may be disease for இப்ப you. கர்த்தர் நான் உன்னை குணமாக்குறேன்னு சொல்ல வேண்டும். And the Lord have to speak to you, I am the Lord that healeth thee. நெருக்கத்துல நீங்க போய் கொண்டிருக்கலாம். You may be going under some நான் affliction. உனக்கு விசாலத்தை உண்டாக்குவேன் சொல்ல வேண்டும். And the Lord may tell that I am going to give you. நீ பலவீனத்துல இருக்கலாம். So you may be the என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று பேச And வேண்டும். the Lord have to speak that my prophet in its with இப்போ you. அதை எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க அனுபவத்துல பெற்றுக்கொள்ள போறீங்க. So you are going to gain the experience. கர்த்தர் பேசுகிறவர் என்பதற்கு அடையாளமாக இப்பொழுது நீ போகிற பாதைக்கு ஒரு வார்த்தையை தரட்டும். Let the Lord give you the word according to the path you traverse, that so that it is a sign for you. ஆமென். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் கிடைக்காது பிரியமானவர்களே. இது சாமுவேலை போல அர்ப்பணிக்கிற ஒரு கூட்டத்தாருக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஈவு. And such experience cannot be gained by all, but like Samuel, it is given as gift for us. தன்னை வேறுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம். And one who was separating them. ஊழியத்துக்காக தன்னை பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு கூட்டம். So one group of people, they are surrendering for the ministry, they are surrendering for the sufferings. பண்ணி தன்னை தாழ்த்திக் கொண்டு ஒப்பு கொடுக்கிற ஒரு கூட்டம். So one group of people, those humble and they make under consecration. எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்கறீங்க? How many are surrendering like this? எனக்கு எல்லாருக்கும் அப்படி ஒரு வார்த்தை கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். I desire that you all have to receive such word. ஏன் பேசுறது இல்ல? Why he is not speaking? கூப்பிடு, ஆண்டவரே நீர் பேசும். Call unto him, Lord speak to me. நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய். You will call unto me. நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன். And I will apply unto you. நீ அறியாதது உன்னுடைய புத்தி கெட்டாத காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். And I will give and proclaim unto you that which done unto you. Hallelujah, hallelujah. Ibalabaniya, Rabaniya, Shabaniya, Rekamaniya, Raba.
ஆமென். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதே, இப்போ காட்டும் செய்ய ஆண்டவா பிரியமானதே, இப்போ காட்டும் செய்ய பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதே, இப்போ காட்டும் செய்ய ஆண்டவா பிரியமானதே, இப்போ காட்டும் செய்ய பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதே, இப்போ காட்டும் செய்ய ஆண்டவா பிரியமானதே, இப்போ காட்டும் செய்ய பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதே, இப்போ காட்டும் செய்ய ஆண்டவா பிரியமானதே, இப்போ காட்டும் செய்ய பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதே, இப்போ காட்டும் செய்ய 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 ஆமென். இப்போ என்கிட்ட பேசினா, இப்போ என்கிட்ட காட்டினா நான் செய்வேன்னு உண்மையாக 100% ஒப்பு கொடுக்கிறவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். No, so surrender 100%. If the Lord is showing to me, I will do it, and if He is giving my voice, I will do it. அவர் சொன்னால் நான் ரெடி. If He is telling, I am ready to do it. அவர் காட்டினா நான் ரெடி. If He is showing, I am ready. எத்தனை பேர் அப்படி கூட சொல்ல முடியும்? How many are able to tell like that? என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு சாமுவேல் ரெடியா இருந்தான். And Samuel was ready to do whatever the Lord is going to tell him. அந்த தூக்கத்துல அந்த சின்ன பையனை தட்டி விட்டா போதும், சாமுவேலே இதோ இருக்கிறேன். So when he was wake up at the right time, he was telling, I am here, I am. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். And he told that the Lord, tell me, I will obey. எத்தனை பேருக்கு அப்படி ஒரு அனுபவத்தை நீங்கள் ஒப்பு கொடுக்க முடியும்? So how many are able to surrender under this experience? இன்னைக்கு ஒரு நல்ல நாள். This is a good day. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில ரெண்டு காரியத்தை உனக்கு முக்கியப்படுத்தி உனக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார். So the Lord have given you and have given importance for the two things I have given instructed you. நான் சும்மா அப்படி ஒரு லைட்டை கொளுத்தி இருக்கிறேன். So just I have lighted up the candle. மெழுகுவர்த்தி வச்சு லைட்டா விளக்க கொளுத்தி இருக்கிறேன். So using the candle I have just lighted up the lamp. நீ வீட்டுக்கு போன பிறகு கர்த்தருடைய வசனம் உன்னோடு பேசும். After going to the home, and the word of the Lord will to speak to you. கர்த்தர் தரிசனத்துல உனக்கு வெளிப்படுத்துவார். And the Lord will reveal you through vision. இனி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உன்னை விட்டு போகாதே. And this experience will not depart from you. எத்தனை பேருக்கு அப்படி தேவை? How many want like that? ஆண்டவரே நீங்க பேசுங்க. Lord speak to me. நீங்க எனக்கு காட்டுங்க. Lord show to me. நான் ரெடியா இருக்கிறேன். I am ready to do it. இனிமேல் நான் உனக்கு அப்படியே செய்வேன். I will do after here like that. ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Receive the anointing.
ஆமென். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் அபிஷேகம், Receiving the anointing that hear the voice of கர்த்தருடைய the Lord. காட்சியை காணக்கூடிய அபிஷேகம், The anointing that is able to see the vision of the Lord. அதை செயல்படுத்தும் ஒரு அபிஷேகம். The will is to walk it away. Karariana mana sahaniara. பேசும் பேசும் ஜெபம் செய்யும்போது ஆண்டவா பெருமானே இப்போ காட்டும் எல்லாரும் இப்போ காட்டும் பேசும் ஜெபம் செய்யும்போது ஆண்டவா பெருமானதே, இப்போ காட்டும் ஆண்டவா பெருமானதே, இப்போ காட்டும் பேசும் ஜெபம் செய்யும்போது ஆண்டவா பெருமானதே, இப்போ காட்டும் 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 Hallelujah, hallelujah. Amen, amen, amen. ஆம். கர்த்தர் கொடுத்த இந்த கிருபையான இந்த மேன்மையான அனுபவத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆமென். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தனித்தனியாய் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள இந்த நாட்களில் எல்லாருக்கும் அருள் செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். அதற்காக எல்லாருடைய காதுகளையும் எல்லாருடைய கண்களையும் கர்த்தர் இந்த நாட்களை திறக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த அனுபவத்தை பயிற்சித்து வந்து ஒவ்வொரு நாளும் இதிலே வளர்ச்சி அடைய கர்த்தர் எல்லாருக்கும் அருள் செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவ சித்தத்தை விளங்கி அதன்படி ஜீவித்து அவர் வரும்பொழுது அவரை சந்திக்க எல்லாருக்கும் அருள் செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம்.
எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நம்முடைய சமூகத்துக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து இந்த வாரத்தின் கடைசி நாளிலும் கூட நம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்தீர் ஆண்டவரே. காலையில் நடந்த வாச ஜபத்தை ஆசீர்வதித்து இந்த மாலை கூட்டத்தையும் கூட தேவாவியானவர் எங்களோட மத்தியிலே கடந்து வந்தீர். எங்களை உயிர்ப்பிக்கிறவராக, எங்களுடைய குறைகளை உணர்த்துகிறவராக, எங்களுடைய குற்றங்களை உணர்த்துகிறவராக, எங்களை ஆண்டவரே எங்களுடைய ஆத்மாவை கத்தா ஒன்று கூட உயிர்ப்பிக்கிற தெய்வமாக இந்த மாலை வேளையிலே கடந்து வந்தீர் ஆண்டவரே. நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துவோம், நம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்படைக்கவும் தந்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. சாமுவேல் கத்தாவே அவனுடைய ஆலயத்தில் நமக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் ஆண்டவரே. அவனுக்கு கத்தாவே ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருந்தது ஆண்டவரே. அவனுக்கு தரிசனம் இருந்தது ஆண்டவரே. அதுபோல எங்களுடைய ஜீவியத்தில் கூட நம்முடைய வார்த்தையும் தரிசனம் உள்ளவர்களாக நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக வேண்டிக்கிறோம். அவன் கத்தாவே பிரதிஷ்டை உள்ளவனாக இருந்தான் ஆண்டவரே. அவன் வேறுபாட்டின் ஜீவியம் உள்ளவனாக இருந்தான் ஆண்டவரே. அதுபோல நாங்களும் கூட பிரதிஷ்டை உள்ளவர்களாக வேறுபாட்டின் ஜீவியம் உள்ளவர்களாக எங்களுடைய தரிசனத்தை கத்தாவே கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் காத்துக்கொள்ள உதவி செய்யும்படியாக வேண்டிக்கிறோம். ஆவியானவரே இந்த ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏலியின் பிள்ளைகளை போல நாங்கள் ஜீவியாதபடி எங்களுடைய ஜீவியத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்துக்கொள்ள கர்த்தருக்கென்று கத்தாவே ஆண்டவரே அநேருக்கு எங்களை ஆசீர்வதிக்கப்பட்டதான கிருபா பாத்திரங்களாய் மாற்ற முடியாமல் கிருபையில கரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே. எங்களை வெறுமையாக்குறோம். நாங்கள் கேட்டதான இந்த வார்த்தை நாங்கள் ஜீவித்து ஒவ்வொரு நாளும் உடைய தேவ சத்தம் கேட்டு உடைய சத்தத்தை கேட்டவர்களாக நாங்கள் தரிசனத்தை கண்டவர்களாக கத்தாவே ஆண்டவர் இந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை நாங்கள் பாதுகாத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய முடியாக வேண்டிக்கிறோம். ஆவியானுடைய கரத்தில் எங்களை தாழ்த்து தருகிறோம். தேவ சமூகத்தில் வந்ததான எல்லா தேவ ஜனங்களுக்கும் ஊழியக்காரங்களுக்கும் உதவி செய்யும். எங்களை தாழ்த்துற வெறுமையாக்குறோம். தொடர்ந்து நம்முடைய சமூகம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இரவு ஜெபத்தை ஆசீர்வதிக்கணுமே. நாளை கணக்கர் பரிசுத்தாரானை பொறுப்பெடுக்கணும். தொடர்ந்து நம்முடைய சமூகம் கூட இருக்கட்டும். கிருபையில மறைத்து பாதுகாத்து வரைக்கும் எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்முடைய சகல பரிசுத்தவான்களுடைய கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம்.